காப் மசில்ஸ் பெயின், அதாவது கிராம்ஸ் ஆஃப் காப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம்ஸ் ஆனா அதாவது பிடிச்சி இழுக்கிறது, தசை பிடிப்பு என்று சொல்லுவாங்க இல்லையா, தசை பிடிப்பு. காப் மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆகும். ஓகே, இது வந்து காப் மசில் கிராம்ப் சொல்றோம். ஸோ இது எதனால வருதுன்னு சொன்னா, இது யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா 99% வந்து பெண்களுக்கு தான் வரும். ஓகே, 99%, 1% தான் ஆண்கள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 99% ஏன் பெண்களுக்கு வருதுன்னு சொன்னா, இது வந்து அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி இருப்பதனால். இப்ப மாதவிடாய் சுழற்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த காப் மசில்ஸ் பிடிச்சி இழுக்கிறதுக்கு காரணமே கால்சியம் குறைபாடு தான். அதுவும் இந்த டூரிங் தி மென்சஸ் பீரியட், அதாவது மாதவிடாய் சுழற்சி காலங்களிலோ அதுக்கு பிறகோ அந்த காலை பிடிச்சி காப் மசில்ஸை பிடிச்சி கெண்டைக்கால் தசையை பிடிச்சி இழுக்கும், அல்லது தொடையுடைய மசில்ஸை பிடிச்சி இழுக்கும். இது கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால. இந்த கால்சியத்தை அப்சார்ப் பண்ற மாபெரும் பணியை செய்வது இந்த கர்ப்பப்பை தான். கர்ப்பப்பையில் இருக்கு இல்லையா, கர்ப்பப்பையில ஓவரிஸ் தான் இதை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு கால்சியத்தை வந்து உடம்புக்கு எல்லாம் அனுப்பும். சோ இந்த சமயத்துல என்ன பண்றீங்கன்னா, அது வந்து இந்த மென்சுரல் சைக்கிள் சம்பந்தப்பட்ட வேலைகளை கவனிப்பதனால் இந்த கால்சியம் உறிஞ்சுவது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கும். சோ அதனால என்ன ஆகும், இந்த கெண்டைக்கால் தசை பிடிப்பு இதெல்லாம் வரும். சோ இதுக்கு இதை ஓவர் கம் பண்றது எப்படி? இது சிலவங்க பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க, ஓவரிஸ் எடுத்துடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய வரும். சோ இதுல என்ன பண்றாங்க, நீங்க நிறைய கால்சியம் மெக்னீசியம் உள்ள சப்ளிமெண்ட், அதாவது மாத்திரை வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த கால்சியம் மாத்திரத்தை எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு வந்து மற்றபடி சைடு எஃபெக்ட், அதாவது இந்த கால்சியம் வந்து என்ன அப்சார்ப் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் அது அங்கே அந்த எலும்புல போய் டெபாசிட் ஆகிடும். அப்போ உடம்புல பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இயற்கையா கால்சியம் நம்ம உடம்பு எடுத்துக்கிற உள்ள உத்திகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன உத்தின்னு சொன்னால், நீங்க வந்து கால்சியம் ரிச் உள்ள ஃபுட்டு சாப்பிடணும். கால்சியம் வந்து பசும்பால் சாப்பிடணும், கட்டாயம் பசும்பால் சாப்பிடணும். அடுத்து முட்டைக்கோசு, காலிஃபிளவர். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்க மத்தி மீன் இல்ல, மத்தி மீன், இன்னொரு மீன் சோட்டா மீன் நெத்திலி மீன், இது மாதிரியான கால்சியம் ரிச் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீட் எடுத்துக்கலாம், மீட் ஒன்னாக்க மட்டன் இது மாதிரி எடுத்துக்கலாம். அதனால கால்சியம் ரிச் உள்ள ஃபுட்டில் எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஒரு ஹோம் ரெமடிஸ் என்ன சொல்றோம்னா, காட்டு எருக்கம் சிலை, எருக்கம் இலை இருக்குல்ல, அந்த இலைய இது வந்து ஒரு மேல செய்யற ஒரு ரெமடி. அது இன் அவுட் அவுட், அதாவது உள்ள நம்ம சாப்பிட்டு வெளியில பிரச்சனையே மாறது இன் டு அவுட். இது வந்து எருக்கம் செடியை வந்துட்டு லைட்டா வதக்கி அங்க வந்து கட்டிடணும். எங்க இந்த காப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காப் மசில் இருக்கிற இடத்துல வந்து நீங்க கட்டிட்டீங்க வதக்கிட்டு நைட்டு கட்டி வச்சிடணும், காலில் அவுத்து வீசிடணும். இது ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு பண்றப்போ சொன்னா உங்களுக்கு அந்த தீர்வு வரும். இது மெயினா நீங்க பண்றது கால்சியம் ரிச் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து இப்ப கால்சியம் மட்டும் வந்து இல்லாம இங்க பாருங்க, கால்சியம் மட்டும் எடுத்துக்காம அதுல விட்டமின் டி, மெக்னீசியம் இருக்கணும். நீங்க சாப்பிடுற சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா அதுல விட்டமின் டி இருக்கா, இல்ல கால்சியம் இருக்கு, விட்டமின் டி இருக்கா, மெக்னீசியம் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கணும். அது மாதிரி வைட்டமின் பி இருக்குல்ல, அது B12 இருக்கிற மாதிரி உணவுகளை நீங்க எடுத்து, காய்கறி சூப்புகள், பழங்கள் இதெல்லாம் நீங்க காய்கறி சூப் இருக்கு இல்லையா, காய்கறி சூப்பு, கீரை சூப்பு, இது மாதிரி சூப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டு சொன்னா டெஃபினட்டா அந்த வலி வந்து சரியா போயிடும். இது பெண்கள் இதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அந்த மென்சுரல் சைக்கிள் வரது முன்னே இது மாதிரி உத்திகளை கையாண்டு நீங்க இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சைக்கிள் சமயத்துல வந்து நீங்க உங்களுடைய பேஷண்ட் யாரும் வர்றாங்கன்னாக்கா நீங்க இதை பரிந்துரை செய்ய வேண்டும். இது மாதிரி எடுத்துக்கிறீங்க, இது மாதிரி சமயத்துக்கு நீங்க எடுத்துக்க பரிந்துரை செஞ்சா டெஃபினட்டா நல்லா போயிடும். ஓகேவா, இது மாதிரி செஞ்சிருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில். கெண்டைக்கால் தசை பிடிப்புக்கு UB40, இது வந்து முழங்கால் பின்மடிப்பிரைகளுடைய மத்தியில் இருக்குது, அதை போட்டுக்கிறோங்க. அடுத்து வந்து UB57, இது வந்து அந்த UB40லேருந்து 8 சூன் கீழே இருக்குது. 8 சூன்னா 8 விரல்கள் 2 கட்டைகள் வச்சுக்கணும், அதை பாருங்கள். அடுத்து ST44 வலியை போக்குவதற்காக, இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது விரலுக்குள்ள வெப் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து 0.5 மேலே உள்ள. நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும்.
அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்வி பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.